என்பது ஆயுளை அதிகரிக்கும் அற்புத கலை என்கிறார் ஆசனாண்டியப்பன் அவர்கள். இன்றைக்கு என்ன விதமான யோகாசனங்களை கற்றுத்தரப் போகிறார் என்பதை இப்பொழுது காணலாம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நீங்கள் சென்ற எபிசோடில் பார்த்திருப்பீர்கள், சுப்பிரமணியம் இன்ஜினியர், 87 வயது ஆகிறது. அவர் இப்பொழுதும் காலையிலும் மாலையிலும் யோகாசனம் செய்து கொண்டிருக்கிறார். டாக்டரிடம் செல்வதே இல்லை. அவர் இன்னும் பல அற்புதமான ஆசனங்களை செய்ய போகிறார். இந்த வயதிலும் இவைகளெல்லாம் எப்படி செய்ய முடிகிறது என்பதை பார்க்க வேண்டும். அவருடைய எடை என்ன என்று கேட்டால் 45 கிலோ தான். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுகிறார். கனிபழங்களை சாப்பிடுகிறார். சைவ உணவை எப்போதாதும் எடுத்துக்கொள்கிறார். நிறைய பழங்கள் சாப்பிடுகிறார். ஆகவே பழம் சாப்பிடுவது என்பது உடலை சரியாக பேணக்கூடியது. எல்லா விதமான சத்துக்களும் அதிலே இருக்கின்றது. ஆகவே பழம் சாப்பிட்டால் நிச்சயமாக ஆயுள் கூடும். இயற்கை உணவுகளை சாப்பிட வேண்டும். முளைவச்ச தானியங்களை சாப்பிட வேண்டும். இவைகளெல்லாம் அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அவரே அவர் வேண்டிய உணவுகள் எல்லாம் அவரே தயார் செய்து கொண்டிருக்கிறார். அவர் இப்பொழுது சில பல அற்புதமான ஆசனங்களை செய்ய போகிறார். நீங்கள் பார்க்க வேண்டும். பாதஹஸ்த ஆசனம். சாதாரணமாக பாருங்கள், இளைஞர்கள் கூட குனிந்து தலையை தொட முடியாது. திரிகோண ஆசனம். முதுகெலும்பை திருக்கி வளைத்து செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம். பாருங்கள், இவ்வளவு அசாதாரணமாக அசால்ட்டா செய்கிறார்கள். அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். காஞ்சனாசனம். பச்சுமுத்தாசனம். இவைகளெல்லாம் வயோதிகர்களுக்கு ஏற்படக்கூடிய டயபெட்டிக். சர்வாங்காசனம். சர்வ அங்கங்களையும் தேர்க்கக்கூடிய, சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். அதிலே சில பல பாருங்கள், அலாசனம் எல்லாம் எவ்வளவு அற்புதமாக செய்கிறார் பாருங்கள். முதுகெலும்பெல்லாம் இறுகிவிடும், இரும்பு மாதிரி ஆகிவிடும். இப்பொழுது அவர் அலாசனம் செய்கிறார். அலாசனத்தில் கடைசி நிலை வரைக்கும் சென்று விடுகிறார். பர்வதாசனம். பர்வதாசனத்தில் கால் தூக்கிய நிலை. இப்படியாக அவர் உடலில் உள்ள உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையில் உள்ள உள்பகுதி வெளிப்பகுதி அத்தனைக்கும் பயிற்சி கொடுத்து விடுகிறார். பாருங்கள், ஏகதண்ட ஆசனம். வலது கால் இடது கால்.
புஜங்காசனம், முதுகெலும்பை பின்னால் வளைக்கக்கூடிய, கழுத்தை பின்னால் வளைக்கக்கூடிய ஆசனங்கள். ஊர்த்வ ஆசனம், தனுராசனம். ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் எத்தனை ஆசனங்களை அவர் செய்துவிட்டார் பார்த்தீர்களா? உடல் வளையும் தன்மை இருக்கின்ற காரணத்தினால்தான் அத்தனை ஆசனங்களையும் ஒரு குறிப்பிட்ட நிமிடங்களுக்குள் செய்ய முடிகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆசனங்களை விடாமுயற்சியாக, என்ன வேலை இருந்தாலும் கூட காலையிலும் மாலையிலும் நாம் விடாமுயற்சியோடு செய்து கொண்டு இருப்பேமே ஆனால் அந்த உடை வளையும் தன்மை அப்படியே மெயின்டைன் ஆகும். அதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வயதாகிவிட்டதே, அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது என்று நாம் நினைக்கக்கூடாது. மனிதனால் ஆகாத காரியமே கிடையாது. முனிவர்களெல்லாம் 3000 ஆண்டு வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் உள் உறுப்புகளையும் வெளி உறுப்புகளையும் அந்த செல்கள் இறந்து விடாமல், அதை மடிந்து விடாமல், அதை ஆசனம் செய்து 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 உடலை இளக்கமாக வைத்து கொண்டார்கள். ஆகவேதான் அவருடைய ஆயுள் நீடிக்கப்பட்டது. ஆகவே இது போன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் எப்போதும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். வயதாகிவிட்டது என்று மனம் சோர்வே கூடாது. வயது ஆக ஆக நம்ம உள் உறுப்புகள் வேலை செய்யாமல் நோய்கள் நம்மை பற்றி கொள்கின்றன. குறிப்பிட்ட இடத்துக்கு பிளட் சர்க்குலேஷன் செல்லாது. ஆகவே அந்த இடம் நோய்வாய்ப்பட்டு விடுகிறது. இவைகளெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். மருந்து சாப்பிடுகிறதுனாலேயே பக்க விளைவுகள் நமக்கு அதிகமாக வந்து விடுகிறது. ஆகவே அவற்றிலிருந்து மீளுவதற்கு மீண்டும் சில பல மருந்துகளை நாம் சாப்பிட வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை வயது வித்தியாசம் இல்லாமல் காலையிலும் மாலையிலும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.